இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏன்டா பிரேக் போட்டு நிறுத்துன? வண்டி ஓட்ட தெரியாது? அண்ணே முன்னாடி பாருங்க. என்னடா முன்னாடி? நான் ஏன்டா பார்க்கணும்? நீ தான்டா பார்க்கணும். அண்ணே முன்னாடி பாருங்க. என்னடா இவன் எதுக்குடா இங்க வந்தா? இவன் என் கையில அடி வாங்கி சாகதான் போறான். ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? துளசி யாரும் தெரியுமா உனக்கு? உனக்கு முன்னால அவ ஏன் பொண்டாட்டி, அப்புறம் தான்டா நீ. ஆனா இப்ப என்னாச்சு? அவ உன் பொண்டாட்டி இல்ல நீயே சொல்லிட்டல, அப்புறம் ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு வழியை விடு, எங்களை வாழ விடு. எப்படி கவிதை? தள்ளிப்போ. டேய், தள்ளி போடான்னு சொல்றேன்ல. துளசி இறங்கி வா. எதுக்கு? அவ இறங்க மாட்டான். இறங்கு வா துளசி, இறங்கி வா. ஏய், உனக்கும் துளசிக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் இல்லல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஒழுங்கு மரியாதையா போயிட்டா உனக்கு நல்லது. தாலியை போட்டிருக்கால, அப்ப குடும்பம் நடத்து. அப்புறம் எதுக்கு வீட்டு வேலைக்காரி மாதிரி வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க? ஏய், அது எங்க பிரச்சனை. நீ கட்டாயப்படுத்தி துளசியை கூட்டிட்டு போறதை என்னால் அனுமதிக்க முடியாது. போனா போகுதுன்னு தான் போலீஸ் கேஸ் கொடுக்காம மரியாதையா போயிட்டா உனக்கு நல்லது. உயிரே போனாலும் துளசி இல்லாம நான் போக மாட்டேன். அப்போ உயிர் போயிடும், பரவாயில்லையா? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? தெரியும், அதனாலதான் போடான்னு சொன்னேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படா இருக்க? ஏய் துளசி, பேசாம இரு. நீ பைத்தியமா? இந்த சேதுவை அடிச்சு கொல்லட்டும். அவ செத்தா நமக்கு நல்லது தாண்டி. அதென்ன சித்தி, சிவாக்கு ஏதாவது ஆயிட போகுது. பேசாம இரு, ஒண்ணும் ஆகாது. சிவா தம்பி அவனை அடிச்சு கொன்னுடுவாரு. சிவா பாத்து. நீ இரு. ஓடுறா, மாண்டையை உடைச்சிரும். ஓடுறா, வழக்கமாறு. துளசி வா, பைக்ல ஏறு. முதல்ல கிளம்பா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல்ரைட். நீ வா. போ துளசி, நான் ஆட்டோல வந்துடுறேன். நான் ஆட்டோல வந்துடுறேன் தம்பி. நீ அவளை பத்திரமா கூட்டிட்டு போ. வா வா சித்தி போ. ஏறு. நீ போ, நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஏறு. நீங்க பாத்து வந்துடுங்க. வந்துடுறேன் தம்பி. சித்தி பாத்து போ. நான் வந்துடுறேன், போ. நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க.
அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். துளசி கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு பொண்டாட்டிதான். கவி சிவா துளசி துளசி என்னவா இருக்கும்? விசாலாட்சி அம்மாக்கு ஏதோ ஆபத்துங்கிற மாதிரி தோணுது. துளசி என்னாச்சு? விசாலாட்சி அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேட்காம உனக்கு மட்டும் கேட்டுச்சாக்கும். பேசாம படுமா. விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. தூங்கு. படுமா. சித்தி இப்ப கூப்பிட்டாங்க சித்தி. பேசாம படு துளசி. சிவா